ஃபர்ஸ்ட் அப்டேட் 2 அப்டேட் வருது. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ட்ரையல் பேசிஸ்ல ஒரு அப்டேட் ஓடிட்டு இருக்கு. உங்க டீம் மெம்பர்ஸ்ல போய் உங்க யூசர் ஐடியை போட்டு உள்ள லாகின் பண்ணிட்டு உங்க டீம் மெம்பர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா 4வதா வந்து பெண்டிங் அப்கிரேடுன்னு இருக்கும். இது நான் திரும்பவும் சொல்றேன், ட்ரையல் பேசிஸ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு 1 வீக் அடுத்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே பக்காவா வந்துடும். உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் அப்கிரேடுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டைரக்ட் ரெஃபரல் யார் யாரெல்லாம் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணாம இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் வரும். இப்போ ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கறனால உங்களுக்கு அப்கிரேட் பண்ணவங்க சிலரோட லிஸ்ட்டும் இருக்கு, அப்கிரேட் பண்ணாதவங்க லிஸ்ட் இருக்கு. அப்கிரேட் பண்ணாதவங்க லிஸ்ட் 100% வந்துருது. அப்கிரேட் பண்றவங்க லிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஊடலாம் மிக்ஸ் ஆகி இருக்கு. அதனால டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லார் ஐடியுமே செக் பண்ண சொல்லுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா, வெல் அண்ட் குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்கிரேட் பண்ணலையா, இம்மிடியேட்டா அவங்கள கொஞ்சம் பேசி இம்மிடியேட்டா அப்கிரேட் பண்ண வைங்க. ஒன்று, இது வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரையல் பேசிஸ் முடிஞ்சு ரியல் வந்துடும். வரும்போது அப்கிரேட் பண்ணாதவங்க லிஸ்ட் மட்டும்தான் அங்கே இருக்கும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு காலம் உங்களுக்கு சேர்க்க போறோம். என்னன்னு கேட்டா, இப்ப பெய்டு பே பண்ணதுக்கு அப்புறம் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அக்செப்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு அப்கிரேட் பெண்டிங்கே காட்டும். இப்ப அக்செப்டே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அப்கிரேட் பெண்டிங்கே காட்டாது. அப்போ உங்களுக்கு யாரு ரிசீவ் பண்ணியிருக்காங்க தெரியாது. அதுக்கும் ஒரு இது நம்ம அடுத்து இப்ப நெக்ஸ்ட் வீக் இது முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த வாரம் அது வரும். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டிங் அக்செப்ட் அப்படின்ற இல்லாட்டி நாட் அக்செப்ட்னு போட்டு கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் கணேசமூர்த்தி, இப்போ அசோகனை இருக்காரு, அவர் டவுன்லைன் வந்து பாலகிருஷ்ணன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க உடனே அப்படி ரியலா அவர் கிடையாதுன்னு நினைக்காதீங்க. அசோகனோட டைரக்ட் ரெஃபரல் வந்து பாலகிருஷ்ணன் இருக்காரு. நான் வந்து பாலகிருஷ்ணனுக்கு ஒரு பேமெண்ட் அனுப்புறேன், ஒரு குளோனிங்கோ ஏதோ ஒரு பேமெண்ட் ஒரு 1000 ரூபா அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. அனுப்பி நான் இங்க சப்மிட் கொடுத்த உடனே எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் கேட்டீங்கன்னா, இவருக்கு ரிசீவ் லிங்க் போயிடும், பாலகிருஷ்ணனுக்கு ரிசீவ் லிங்க் போயிடும், அவரு கவனிக்கல. அதே நேரத்துல அசோகனுக்கு அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, பெண்டிங் அக்செப்டட் இல்லாட்டி நாட் அக்செப்டட்னு ஒரு காலம் வரப்போகுதுன்னு, அதுல வந்து இம்மிடியேட்டா பாலகிருஷ்ணன் பேர் போய் உட்காந்துரும். அவருக்கு பேமெண்ட் போயிடுச்சு, இன்னும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு அசோகனன் போயிடும். அப்போ பாலகிருஷ்ணனே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்லை டிராவல்லையோ இருந்தால் கூட அசோகனை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சு, நீங்க உடனே அக்செப்ட் கொடுத்து அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இம்மிடியேட்டா அதை பண்ண வைக்க முடியும். இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, லீடர்ஸ் கையில தான் இருக்கு. இதை வந்து டெய்லி நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு யார் யார் அக்செப்ட் பண்ணாம இருக்காங்கிற அதுல வந்துடும். அக்செப்ட் பண்ணவங்கள யார் அப்கிரேட் பண்ணல அப்படிங்கிற 2 டேட்டாவுமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்துடும். மேக்சிமம் 1 or 2 வீக்ஸ்ல 2 டேட்டா உங்களுக்கு வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா 100% ஆக்டிவேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் அப்கிரேட் வந்து நீங்க பண்ண வச்சீங்கனாலே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பட் அடுத்து வர்ற அப்டேட்ஸ்ல வந்து நீங்க டெய்லி செக் பண்ணும்போது இன்னைக்கு ஒருத்தருக்கு அனுப்பியிருக்கா உடனே உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். உடனே கூப்பிட்டு சொல்லிடலாம். அவர் செலவழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லி அவங்கள அக்செப்டும் பண்ண வச்சிடலாம், அப்கிரேடும் பண்ண வச்சிடலாம். இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து 99%லாம் கிடையாது, 100% அக்செப்டன்ஸ் அண்ட் அப்கிரேடுக்கு வந்து நம்ம வழிவகை பண்ணி கொடுக்க வேண்டியது தலைமை பொறுப்புல இருக்க லீடர்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இதை வந்து எல்லாருமே 100% வந்து பண்ணி ஆகணும். நம்ம சிஸ்டத்தோட சக்சஸ் இதில் தான் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு அப்டேட்டு. அப்புறம் நம்ம சிஸ்டம் ஆரம்பிச்ச நோக்கம், திரும்ப இது வந்து திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப உங்க மனசுல நல்லா பதியணும். இந்த பிளான் வந்து நல்லா பதிஞ்சு எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம், யாருக்காக ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்க மனசுல நல்லா ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சாதான் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீங்க வந்து டக்குன்னு இதைத்தான் சொல்லணும். எந்த ஒரு எளிய மனிதனும் நம்ம குரோர்பதி கிளப்ல ஜாயின் பண்ணி கோடீஸ்வரன், எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து இதுக்கு வழிவகை பண்ணியிருக்கோம். இப்ப எல்லாத்துக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்றது 3 பிளானும் சேர வைங்க. ஏன்னா ஒரு லேபரா இருந்தா கூட டெய்லி வந்து ஒரு 1000 ரூபாய் இப்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. லேபர் கூட ஒரு 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் தான் வந்து கம்மியா வாங்குறாங்களே தவிர்த்து லேபர்லாம் அழகா வந்து டெய்லி ஒரு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் சாதாரணமா சம்பாத்தியம் பண்றாங்க. அது வந்து எவ்வளவோ காரியங்களுக்கு யூஸ் பண்றாங்க, நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு சிலர் அதை வெட்டியா செலவழிக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து கரெக்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட எல்லாரோட தரத்தையுமே நம்ம உயர்த்தணும். அதுதான் நம்மளோட நோக்கம்.
அதாவது பொருளாதாரத்துல எல்லாரும் தன்னிறைவு அடைய வேண்டும். தன்னிறைவு அடைகிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடன் இருக்கக்கூடாது. அடுத்து எல்லாத்துக்கும் வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை லைஃப் செட்டில் பண்ணி கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து, பையனுக்கும் பிஸ்னஸ் இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்து ஒரு பர்மனன்ட் இன்கம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வாழ்க்கையில தன்னிறைவு, பொருளாதாரத்துல தன்னிறைவு. அதுக்கப்புறம் நீங்க சேர்த்து வச்சு நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது, சோசியல்ல வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நீங்க வந்து மற்றவங்களுக்கு எஜுகேஷன் உதவி பண்றது, மெடிக்கல் உதவி, அது வந்து உங்களோட சுய விருப்பம். பட் மினிமம் வந்து எல்லாத்துக்கும் கடன் இல்லா வாழ்க்கை இருக்கணும். எல்லாருக்குமே வந்து வீடு வாசல் கார் எல்லா வசதிகளும் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வழிவகை பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எய்ம் என்ன, ஜாயின் பண்றவங்க 1 இயர்ல மினிமம் கோடீஸ்வரனா இருக்கணும். மினிமம் கோடீஸ்வரன் 1 கோடியா இருக்கலாம், 2 கோடியா இருக்கலாம், 3 கோடியா இருக்கலாம். 1 கோடி ரூபா கையில இருந்தாலும் கோடீஸ்வரன் தான், 10 கோடி ரூபா இருந்தாலும் கோடீஸ்வரன் தான். அதனால வந்து நம்ம வந்து மேக்சிமம் டிஃபைன் பண்ண வேண்டாம். மினிமம் வந்து ஒரு கோடீஸ்வரன் இருக்கணும். ஜாயின் பண்ண 1 இயர்ல, ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ள 60 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க, 60 கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கணும். ஒரு அதிபர் மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்கு வந்து பணம் தான் எல்லாமே செய்யும். 60 கோடி ரூபா உங்க கையில இருந்ததுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த நாட்டு பிரசிடென்ட் மாதிரி நீங்களும் ஜம்முன்னு இருக்கலாம். அதான் அதிபதியா இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வழிவகை பண்றோம். எந்த ஒரு இதுலையும் கேட்டீங்கன்னா நம்ம இது வந்து ஒர்க்கிங் பிளான் தான், ஃபுல் பியூர் ஒர்க்கிங் பிளான் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பிசினஸ் ஆகட்டும், இல்லை நீங்க வந்து வேற இது நம்ம இது எம்எல்எம் கிடையாது, பட் நெட்வொர்க் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எம்எல்எம் ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், பெட்ரோல் பங்க் ஆகட்டும், ஒரு பொட்டி கடை ஆகட்டும், ஒரு மேரேஜ் ஆகட்டும், ஒரு சாவு வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எண்ணிக்கை தான் பேசும். ஒரு பெட்டி கடைக்காரன் என்னைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பான்? அவன் கடைக்கு முதல் நாள் 10 பேர் வந்து, அடுத்த நாள் 20 பேர் வந்து, 100 பேர் வந்தாங்கன்னா கடையை பெருசு பண்ணுவான். 1000 பேர் வரும்போது ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி போடுவான். இப்போ அடுத்து 5000 பேர் வரும்போது சூப்பர் மார்க்கெட் போட்டுருவான். அப்போ வந்து அவனோட வளர்ச்சியை டிட்டர்மைன் பண்றது வந்து எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னாலும் எவ்வளோ கிராண்டா நடந்ததுங்கிறது அங்க வர்ற கவுண்டை வச்சு தான் சொல்லுவாங்க. செலவு ரெண்டாவது தான். இப்போ 5000 பேர் வந்திருப்பாங்க, 10,000 பேர் வந்திருப்பாங்க, அது மாதிரி ஒரு இதை பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் தான் செலவு இப்போ இவ்வளோ செலவாய்க்குமா அப்படிங்கிற பத்தி பேசுவாங்க. அந்த எண்ணிக்கை, அது ஒரு இறந்த வீடா இருந்தாலும் ஒரு இறந்தரோட சிறப்பை வந்து தீர்மானிக்கிறது அங்க வர்ற கூட்டம் தான். பாரு, அந்த மனுஷன் நல்ல மனுஷன், செத்தனால இத்தனை பேர் வந்தாங்க. இதே தான் ஆகாவளியா இருந்தா எவன் வருவான்? இதுதான் எண்ணிக்கை தான் எல்லா இடத்துலயும் பேசும். அது மாதிரி ஒரு அரசியல்வாதி ஆகட்டும், எதுவா இருந்தாலும், ஏன் ஈவன் அம்பானி அதானி இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு சம்பாத்தியம் பண்றாங்கன்னா மக்கள் எண்ணிக்கை தான். எந்த ஒரு பிசினஸ் அவங்க எடுத்தாலும் எண்ணிக்கை கூட தான் வந்து அவங்களுக்கு லாபம் கூட, அவங்க வளர முடியும். பட் இந்த எண்ணிக்கை, இதுவரைக்கும் உள்ள எண்ணிக்கை வந்து ஒரு நபரோட வளர்ச்சியை தான் கொண்டு வந்திருக்கே தவிர்த்து எல்லாத்தையும் வளர வைக்கல. இந்த மக்களோட எண்ணிக்கை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை தூக்கி விடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை தான் தூக்கி விடுறாங்க. ஒரு ஒரு தனி நபரை வந்து உயர்த்தி விட்டுக்கிட்டு இருக்கோம் இது நாள் வரைக்கும். பட் நம்ம குரோர்பதி கிளப்ல அப்படி கிடையாது. டாப்ல இருந்தாலும் சரி, கடைசியா ஜாயின் பண்ணாலும் சரி, எப்ப ஜாயின் பண்ணாலும் எல்லாத்துக்குமே கிரவுட் ஃபண்ட் ஒரே அளவு தான் வரப்போகுது. பட் எப்போ வரும்? $1,000,000 கொஸ்டின் எல்லாரும் கேட்கறது, எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டிராஃபிக், நல்ல டிராஃபிக் ரோடுல நடுவுல கோடு போட்டு விட்டுருக்காங்க. அந்த பக்கம் கார் வருது, பைக் வருது, இந்த பக்கம் கார் வருது, பைக் வருது. எல்லாரும் வந்து அவங்களோட பொறுப்புணர்ச்சி, அவங்களோட வேலையை கரெக்டா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது கரெக்டா அவங்க ட்ராக்ல லைன்ல அப்படியே நார்மலா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கியூ வரிசையா போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு பைக்காரன் இல்லாட்டி ஒரு ஆட்டோக்காரன் என்ன பண்ணுவான்? குறுக்க சாடுவான். அந்த சைடு நான் வழியில எதுக்கு போய் அங்க போய் நுழைய வழிக்கு போவான். அப்ப ஆப்போசிட் வந்து வர வண்டி பிளாக் ஆகும், இங்கிட்டு உள்ளவங்க வழி விட மாட்டாங்க, டோட்டல் என்ன ஆகும்? டிராஃபிக் ஜாம் ஆகும். இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒர்க் பண்ணாம இருக்கிறவங்க தான் போட்டுட்டு நாளைக்கு வந்துருமா அமௌண்ட் அப்படின்ட்டு குறுக்க சாடுறாங்க. இவங்க தான் கேள்வி கேட்கறது, எப்போ வருங்கிற கேள்வி.
பட் இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்றேன். நம்மள வந்து கிரவுட் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கோம். கூட்டம் கூட்டம் கூட்டம். இந்த கூட்டம் வர்றதை பொறுத்து தான் நமக்கு ஃபண்டு எப்போ வருங்கிறது. இது வந்து கிரவுடை கொண்டு வர்றது கம்பெனியோட வேலை கிடையாது. கம்பெனி அதுக்கு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் மீட்டிங் டெய்லி நடக்குது. தமிழில், தெலுங்கில் வாரத்துக்கு 3 நாள் நடக்குது. கன்னடத்துக்கு வாரத்துக்கு 2 நாள் பிளான் பண்ணி இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஹிந்தி வாரம் ஒரு முறை நடக்குது. இப்படி எல்லா லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து டெலிகிராம் மீட்டிங் நடக்குது. அப்புறம் டவுட் கிளியரிங் செஷன் எந்த ஒரு கான்செப்ட்லையும் இல்லாத அளவுக்கு டெய்லி நைட்டு 9லேருந்து 10:30 மணி 11 மணி வரைக்கும் அவ்வளோ அருமையாக வாரம் ஒரு நாள் தவறாமல் நடக்குது. ஈவன் சண்டே கூட வேற டைமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து வேற எந்த ஒரு நெட்வொர்க்லேயோ எந்த சிஸ்டத்துலேயும் வரை கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கு. இதை யூட்டிலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்காட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் ஃபாஸ்ட்டாக வரும். க்ரௌடு நீங்கள் தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? க்ரௌடு நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா வருமா? வரும். ஸ்லோவாக வரும். எப்போ வரும்னா கேள்வி கேட்க முடியாது. வரும் வரும். 5 வருஷம் ஆகலாம், 7 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். பட் கண்டிப்பாக வரும். பட் இது அத்தனை வருஷம்ல ஒர்க் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எனக்கு வயிற்றுல பசி, நான் என்ன பண்ணணும்? ஏன்னா எல்லாத்துக்கும் பண தேவையில் எனக்கும் தான். அதில் நான் சொல்றதுக்குள்ள நான் வெக்கப்படலை. எனக்கும் பண தேவைகள் இருக்கு. எனக்கும் ஏகப்பட்ட கடன்கள் இருக்கு. அதெல்லாம் அடைக்கணும்னா பண தேவைகள் தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நம்ம வந்து 4 ஸ்டெப் சக்ஸஸ் ஃபார்முலா ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து திரும்ப 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 நீங்க உங்க மனசுல அடிச்சு நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதாது. உங்க டவுன்லைன் வரைக்கும் இந்த 4 ஸ்டெப் சக்ஸஸ் ஃபார்முலா எல்லாத்துக்கும் மனசுல பதியணும். நீங்க உங்க டவுன்லைன்ட்ட பேசுனீங்கன்னா இந்த 4 ஸ்டெப் சக்ஸஸ் ஃபார்முலாவை 100% அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. நீங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா தான் அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க மட்டும் வந்து தேர் இழுத்து கரை சேர முடியாது. அவங்களும் இழுக்கணும். அவங்க சேர்த்து விடுற மக்களும் இழுக்கணும். அதனாலதான் வந்து இது வந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்க டவுன்லைன் வரைக்கும் தயவு செய்து பாஸ் பண்ணுங்க. 100% சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும்.